முறைப்படி காளியம்மன் வழிபாடு நம்ம பண்ணலை அப்படின்னா நமக்கு ஏதாவது பாதிப்புகள் ஏற்படுமா? கண்டிப்பா ஆகும். அந்த ஆத்மா ஒரு 20 வயசுலயோ, ஒரு 30 வயசுலயோ, 40 வயசுலயோ தவறுச்சுன்னா, மிச்சம் அந்த 40 வயசுக்குமா அந்த ஆத்மா உள்ள போக முடியாது. அந்த ஆத்மா இந்த பூமியில இருந்துதான் ஆகும், இருந்துதான் ஆகணும். அதுதான் கட்டாளம், அதுதான் கட்டளை. இப்போ சப்போஸ் அவங்க மறு ஜென்மம் எடுத்தா கூட நம்ம இங்க பண்ற அந்த ஆத்ம பிண்டம் வந்து எங்கேயோ உயிர் ஜனனம் எடுத்துக்கல, அவங்களுக்கு அந்த சாப்பாடு கொடுக்கும். இப்போ நம்ம குடும்பத்தில் யாராவது இறந்துட்டாங்க, அவங்களுக்கு நம்ம வருஷம் திதி கொடுக்கறது வழக்கம். அப்படி கொடுக்காம நிப்பாட்டிட்டோம் அப்படின்னா அந்த குடும்பத்துக்கு என்ன பாதிப்பு? கஷ்டங்கள் வரும், குடும்ப விருத்தி ஆகாது, திருமண தடங்கள் வரும். நான் இப்போ சமீபத்தில் ஒரு விஷயம் நிறைய பார்க்குறேன். நிறைய பேர் வந்து இறந்தவங்களை வந்து இந்த சிலைகளை வச்சு வீட்டில் வந்து வச்சுக்கிறாங்க. அது மாதிரிலாம் பண்ணது பெருசு கிடையாது. இறந்தவங்கள வைக்கிறது பெருசு தான். ஆனால் அவங்களுக்கு அந்த திதி தர்ப்பணம் வரும்பொழுது அதை அவங்க கடைப்பிடிக்கணும். இல்லைன்னா இப்போ இந்த முக்குடு சந்தை சொல்லுவாங்கள்ல, அந்த முக்குடு சந்தையில் வந்து அந்த இடத்துல வந்து ஏதாவது கழிப்பற்றி யாராவது போட்டிருப்பாங்க, இல்லை யாருக்காவது ஏதாவது சேவனை செஞ்சுட்டோ இதை கிளியர் பண்ணிட்டோ அதை அந்த இடத்துல போடும்போது, அப்போ அந்த மாதிரி டைமில் நம்ம அந்த கழிப்பை மிதிக்கும் போதோ, இல்லை வயசு பொண்ணுங்க வந்து தூரமாக சொல்லும், இல்லை வந்து ஏதாவது ஒரு நிறமாச கர்ப்பிணியோ அந்த பக்கம் போது அவங்களுக்கு தொடும்போது அவங்களுக்கு அந்த தாங்குற சக்தி இருக்காது. அப்போ என்ன ஆகும்னா, இப்போ நார்மலாக ஒரு உடம்பு சரியில்லை, ஏதோ ஒரு நெகட்டிவாக ஒரு இது ஃபீல் ஆகுது, நம்ம எங்கேயோ போயிட்டு வந்திருப்போம், ஏதோ நம்மளுக்கு வந்து ஒரு திகிலாகவே இருக்குதுன்னா அந்த காளி வழிபாடு பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, அவங்க கையால் ஒரு விபூதி போட்டாலே போதும். ரிஃப்ளெக்ட் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம யார் கூட இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாந்திரிக சக்கரவர்த்தி சாமுண்டி மலைக்கு அவங்க கூட தான் இருக்கோம். வணக்கம் மேம். வணக்கம். நீங்கள் பேசிக்கலாகவே வந்து ஒரு காளியம்மன் பக்தை அப்படிங்கிறது எங்கள் எல்லாருக்குமே தெரியும். இப்போது காளியம்மன் படத்தை வீட்டில் வச்சு வழிபடுறது அப்படிங்கிறது இன்னமும் சில மக்களுக்கு வந்து ரொம்பவே பயமாக இருக்குது. ஏன்னா வந்து உக்கிரமான தெய்வம், வீட்டில் வச்சா ஆகாது, ஏதாவது பண்ணிடும், ஒரு நாள் போல் ஒரு நாள் இருக்காது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? காளியம்மனை வீட்டில் வழிபடலாமா? சரி, தாராளமாக எந்த தெய்வத்தை வேணால் நம்ம வழிபடலாம். அதில் வந்து கிடையவே கிடையாது இந்த சாமி தான் வழிபடணும், இந்த சாமி தான் வழிபடக்கூடாது சொல்லியிருக்கேன். பக்திக்கு இணங்காத தெய்வம் உலகத்திலே எதுவுமே இல்லை. பக்தி தான். நம்மளோட மனசு தான் ஃபஸ்ட்டு கோவில். அந்த இடத்துல எந்த தெய்வங்களை ஆவாகனம் பண்ணுறோமோ அந்த தெய்வம் கண்டிப்பாக வந்தே ஆகணும். பட் ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன்னா, ஒரு குரு மூலிமா அது பண்ணும் பொழுது அது சீக்கிரமாக நம்மளுக்கு பூர்த்தி ஆகும், நம்மளுக்கு நிவர்த்தி ஆகும். ஸோ இப்போ நான் வந்து ஒரு காளி வழிபாடு பண்ணுறேன்னா, ஒரு காளி எப்படி கூப்பிடணும், எந்த பீஜாந்த மந்திரத்தால் நம்ம அவளை வந்து அகமகிழணும், எந்த டைமில் உங்களுக்கு பூஜை பண்ணணும், எந்த டைமில் பலி தரணும், எப்படி தெரியும்? தெரியாது. கரெக்ட் தானே? இப்போது ஒரு 10,000 வால்ட்ஸ் கரண்ட் இருக்குது. அந்த கரண்ட் வேலை செய்கிறவன் தானே அதை போய் தொட முடியும். உண்மை தானே? அந்த கரண்ட்டால் ஷாக் அடிச்சு சாப்பிடணுக்குறான். அந்த கரண்ட்டால் நம்ம வீட்டுக்கு, ரோடுக்கு, தெருக்கு லைட் போட்டு அதனால் நம்ம பயணம். அந்த மாதிரி தான் இதெல்லாம். ஸோ உக்ரமான தெய்வத்தை காளி அம்மா மட்டும் இல்லை, எல்லா உக்ரமான தெய்வத்துக்கும் இதே ப்ரொசீஜர் தான். யாராக இருந்தாலும் ஒரு குரு மூலிமா அது பண்ணும் பொழுது அதோட பலனை நம்ம நல்லா அனுபவிக்கலாம். இல்லைன்னா நம்மளை தூக்கி வாரி அடிச்சிடும். அந்த ஒரு விஷயத்துக்கு தான் எல்லாமே யோசிப்பாங்க தவிர்த்து மற்றபடி எதுவுமே கிடையாது. தாராளமாக கண்ணை மூடிட்டு கும்பிடலாம். இப்போ காளியம்மன் வழிபாடு வந்து வீட்டில் பண்ணணும் அப்படின்னா எப்படி பண்ணணும்? சரி, காளியம்மன் வழிபாடு பண்ணுறது பெருசு கிடையாது. அவங்களுக்கு ஒரு குரு அவங்க கண்டிப்பாக செலக்ட் பண்ணி ஆகணும். இப்போ நம்ம கோயிலில் வந்து வராங்க வச்சிங்களேன், இப்போ நம்ம கோயிலுக்கு வராங்க, நான் அவங்களுக்கு குருவாக இருந்து ஒரு குரு உபதேசம் பண்ணி அந்த அம்மாவோட ஃபோட்டோவையும் நான் கையில் கொடுத்து அனுப்புவேன். கொடுத்து அனுப்பிச்சு இதை எப்படி வழிபாடு பண்ணணும், இந்த பூஜைக்கு வாங்க சொல்லிட்டு அவங்க அந்த பரிகாரத்துக்கு நான் சொல்லிக் கொடுப்பேன். நான் மயான பூஜை வரைக்கும் நான் சொல்லி கொடுத்துருவேன் அவங்களுக்கு. ஸோ அதனால் வந்து நிறைய பேருக்கு வந்து பலன் கிடைக்கும். அது என்ன ஆகும்னா, அவங்க பண்ண அவங்க கையால் ஒரு விபூதி எடுத்து ஒருத்தவங்க போட்டால் கூட ஒரு நோய் நொடி, ஒரு உடம்பு சரியில்லை, இல்லை காத்து சரியாயிடும். அந்த பலனை வந்து அந்த நம்பிக்கை கொடுத்துருப்பாங்க. வெரி சிம்பிள். காளிக்கு அந்த சக்தி உண்டு. இப்போ நார்மலாக ஒரு உடம்பு சரியில்லை, ஏதோ ஒரு நெகட்டிவாக ஒரு இது ஃபீல் ஆகுது, நம்ம எங்கேயோ போயிட்டு வந்திருப்போம், ஏதோ நம்மளுக்கு வந்து ஒரு திகிலாகவே இருக்குதுன்னா அந்த காளி வழிபாடு பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, அவங்க கையால் ஒரு விபூதி போட்டாலே போதும். இப்போ நான் இப்போ நம்ம கோயில் வரவங்களாம் நம்ம கோயில் வாசலை வந்தாலும் போதும், பிச்சுன்னு ஓடிடும். என் கையில் ஒரு விபூதி, ஒரு குங்குமப்பொருள் சரியாயிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு சக்தியை வந்து அந்த அம்மா அளவற்ற கொடுப்பா. நம்மளுக்கு வந்து அந்த எதிர்மறை ஆற்றலை வந்து நம்மளுக்கு தொடவிட மாட்டான்னு சொல்ல வரேன். புரியுதா உங்களுக்கு? அந்த நெகட்டிவா அப்படியே பஸ்பமாகி சாம்பல் ஆக்கிடுவா. இதுதான் அம்மாவோட சக்தி. அவளோட அந்த அந்த பலனோட ஒரு பிரயோகமே இதுதான். முறைப்படி காளியம்மன் வழிபாடு நம்ம பண்ணலை அப்படின்னா நமக்கு ஏதாவது பாதிப்புகள் ஏற்படுமா? கண்டிப்பாக ஆகும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நம்ம கோயில் இருக்குது, நான் மற்ற கதை பேசவே மாட்டேன் எப்பவுமே. என்னோட வாழ்க்கை எதுவும் நம்ம கோயிலில் என்ன நடக்குதோ அதுதான் வந்து நான் சொல்வேன். நான் இப்போ நம்ம கோயில் இருக்கு வச்சுங்க, நம்ம பூஜைகள் எப்படி ஸ்டார்ட் பண்ணோம், நம்ம குருமாக என்ன சொல்லி கொடுத்தாங்க, அதன் படி நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். இன்னைய வரைக்கும் நம்ம கோயிலில் ஆடு பலி நின்றதே கிடையாது.
அமாவாசை பௌர்ணமிக்கு எங்கே இருந்தாலும் ஏதாவது ஒரு பக்தர்கள் அம்மா எனக்கு இந்த வேலை முடிஞ்சிருச்சு நம்ம காணிக்கை கொடுக்கணும் இந்தாங்க அம்மா ஆடு சொல்லிட்டு கொடுத்துருவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த பலி அவளுக்கு தேவைப்படுது, அதனால அம்மா ஏற்றுக்கிறா. அது அம்மாவுக்கு போகுமானா கண்டிப்பாக கிடையாது. சரி, அம்மாவை சுற்றி எத்தனையோ பூத பிரேத பிசாசுகள் யட்சிகள் டாகினிகள் யோகினிகள் தாந்திரிக சக்திகள் படைத்த அத்தனை சக்திகள் துர்த்த தேவதைகள் கூட அம்மாவை சுற்றி இருக்கும். அப்போ அம்மா அவங்களுக்கு என்ன பண்ணுவா? அந்த ஆகாரத்தை கொடுப்பா. இப்போ நம்ம வந்து இந்த வருஷமெல்லாம் நிறைய கொடுத்துட்டோம், நம்ம இப்போ இது கொடுக்காம வேணாம் சொல்லிட்டு என்ன ஆகுனா நம்மளுக்கு நெகட்டிவ் இதை அதிகப்படுத்திடுவா. சிம்பிள். நம்ம ரொம்ப பெருசாலாம் விலாவரிக்கே தேவை கிடையாது. இப்போ நான் கூட சொல்லலாம், போம்மா உனக்கு இத்தனை வருஷமா ஆடு குத்துனுக்கிறேன், இன்னுமா நான் குத்துனுக்கணும், நான் இது வருஷம் கொடுத்தல, எனக்கு இது இருக்கோ, நீ எவ்வளோ குத்துப்ப, எனக்கு எல்லாம் நீ பண்ணி கொடுனா அது தர்மமா? கிடையாது. அதாவது இது ஒரு வழிபாடுன்னு ஆயிடுச்சுன்னா நம்ம இறந்த பின்னாடி கூட இதே நானே கண்ணு மூடின கூட என் வம்ச வழியில யார் அந்த இடத்துல உட்காராங்க அதை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அது முறை. அது சரியா நம்ம எக்ஸாம்பிள் என்ன சொல்லணும்னா, இப்போ சோட்டானைக்கரை எடுத்துங்களேன். சோட்டானைக்கரையில் வந்து ஆதிசங்கராச்சாரியர் எல்லா கோவில்லையும் போயிட்டு அகிம்சையை வந்து அவர் வந்து தலை தூக்கி நிற்க வச்சார். ஆனால் இதே சோட்டானைக்கரையில் என்ன பண்ணிட்டாரு? அந்த அம்பிகையை வந்து பண்ண முடியல. அம்மா என்ன சொல்லிட்டா? இந்த இடத்த என் பக்தன் எனக்காக பலி கொடுத்தான், அவனோட ஞாபகார்த்தம் மறையக்கூடாது, அதுக்கு பதில் குருதி குருன்னு சொன்னான். புரியுதா உங்களுக்கு? அந்த ரத்தத்துக்கு பதில் 7 பாத்திரம் குருதி பூஜை. குருதினா என்ன? ரத்தம். அந்த மூலிகைகளை சேர்ந்து அந்த அம்மாவுக்கு நைவேத்தியம் பண்ணி ஆவாகனம் பண்ணி அது நைட்டில் வந்து பண்ணது. இன்றைக்கும் வந்து அது நடைமுறையில் இருக்குது. ஏன்? அந்த பக்தன் அன்னைக்கு கொடுத்த ஒரு விசுவாசத்தால் அம்பிகை ஏற்றுக்கொண்டான். இப்போ அதே மாதிரி கண்ணப்பன். புரியுதவனுக்கு? இப்போ சிவபெருமான் வந்து பியூர் வெஜிடேரியன் நம்ம எல்லாமே சொல்கிறோம். பட் ஆனால் அந்த பியூர் வெஜிடேரியன் சாப்பிட்ற சிவபெருமான் தானே அத்தனை மாமிசத்தையும் அவர் சாப்பிட்டார். அன்னைக்கு ஒரு நாள் அந்த வேடனா இருந்தவங்க இன்னைக்கு வந்து 64 நாயன்மாங்களை ஒருத்தர் நிற்க வச்சார். பேய்ப்பட்ட விஷயம். அப்போ இதில் பக்திக்கு தான் அங்கே பேச்சியை தவிர்த்து இங்கே இது அது எந்த பேதத்துக்கு இடம் கிடையாது. உன் பக்திக்கு நம்ம என்ன கொடுத்தாலும் ஏற்றுக்குவாங்க. அதே மாதிரி தான் காளிக்க நம்ம என்ன கொடுப்போம் அவன் ஏற்றுக்குவான். ஆனால் முழு ஸ்ரத்தையோட அந்த பூஜையோட முறையோட பண்ணும்போது அம்மா அகமகிழ்வா. அதனால் நம்மளுக்கு பாசிட்டிவ் இது வந்து நிறைய நல்லது நடக்கும். அவ்வளோதான். இப்போ ஒரு வீட்டில் வந்து ஒருத்தங்க வந்து திடீர்னு இறந்து போயிடுறாங்க. அப்போ அது அகால மரணம். அந்த மாதிரி இறந்து போறவங்களோட ஆத்மா வந்து எங்க போகும்? இது வந்து நான் எப்பவுமே நிறைய இன்று சொல்லிக்கிறேன். ஒரு அகால மரணம் இருக்கு வச்சுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நபருக்கு வந்து 80 வயசு ஆயுள் காலம் இல்லை 100 வயசு. ஆனால் இன்னைக்கு வந்து எல்லாருமே வந்து 100 வயசுல நம்ம இருக்கிறோமா? கிடையாது. முன்னாடியே இறந்துடுறோம். ஏன்? இன்னியோட நம்ம சாப்பிட்ற உணவுலேருந்து எல்லாமே விஷத்தன்மையாயிடுச்சு. காற்றுலேருந்து தண்ணிலேருந்து எதுவுமே சுத்தம் கிடையாது. எல்லாமே வந்து இன்றைக்கி வந்து நிறைய மாசுபடாமல் நம்மளோட உடலானது வந்து அந்த வயசு வரைக்கும் தாங்க மாட்டேது. ஸோ நிறைய டயபெட்டிஸ் ஆயிடுச்சு, நிறைய ஒரு நோய், கிட்னி போயிடுது, கேன்சர் வந்துடுது. ஸோ அந்த மாதிரி நம்ம செத்துறோம். சரி, அது இயற்கையான மரணம். ஒரு நோய் வாய்ப்பட்டு உடம்பு இறக்குறது வேறு. பட் ஆனால் இது ஆக்சிடெண்ட். இப்போ சூசைட் பண்ணிக்கிறாங்க. கரெக்ட் தானே? இதெல்லாம் வந்து தன் மரணத்தை அவங்களே தேடிக்கிறது. கரெக்ட் தானே? குடிச்சிட்டு போய் விழுந்தா நம்ம என்ன பண்ண முடியும்? இல்லை ஏதோ ஒரு ஃபெயிலியர் ஆகிடுச்சு சொல்லிட்டு தூக்கில் தோங்க நம்ம என்ன பண்ண முடியும்? இல்லை கொளுத்திக்கிறாங்க, சொல்லி கத்தியில் குத்திடுறாங்க, வெட்டிடுறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கையில் எதுவுமே கிடையாது. இல்லை அப்போது அந்த ஆத்மாவுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 80 வயசு இருக்குது வச்சிங்களேன். அப்போ அந்த ஆத்மா ஒரு 20 வயசுலையோ ஒரு 30 வயசுலையோ 40 வயசுலையோ தவறுச்சுன்னா மிச்சம் அந்த 40 வயசுக்குமா அந்த ஆத்மா உள்ளே போக முடியாது. அந்த ஆத்மா இந்த பூமியில் இருந்து தான் ஆகணும். அதுதான் கட்டாளம், அதுதான் கட்டளையும் கூட. திதியெல்லாம் கொடுக்குறாங்களே, திதி கொடுக்கும் பொழுது என்ன ஆகும்னா அந்த ஆத்மாக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கும். அவ்வளவுதான். ஆத்மானா போகாது. அந்த ஆத்மாக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கும். இதே இறந்தவங்க ஒரு நல்ல ஒரு 80 வயசோ நல்ல வயசாகி முதிய அந்த வயசுக்கு வந்து வயசாகி இறக்குறவங்களுக்கு திதி கொடுக்கும்பொழுது அவங்க அப்படியே மேலே போகும் பொழுது அந்த கட்டத்தில் அவங்களுக்கு நல்லது நடக்கும். இப்போ சப்போஸ் அவங்க மறு ஜென்மம் எடுத்தா கூட இல்லை, நம்ம இங்கே பண்ணுற அந்த ஆத்ம பிண்டம் வந்து எங்கேயோ உயிர் ஜனனம் எடுத்துக்கல அவங்களுக்கு அங்கே சாப்பாடு கொடுக்கும். இதுதான் வந்து இயற்கையின் நீதி. அதனால தான் ஆத்ம பிண்டம் வந்து ரொம்ப முக்கியம் நம்மளுக்கு. அதனால தான் பிண்ட தர்ப்பணம் வந்து நம்மளோட எல்லா காலத்துலையுமே எல்லா யுகத்திலுமே பிண்ட தர்ப்பணம் வந்துருக்கு. திரேதா யுகத்தில் இருந்துருக்குது, ராமாயணத்தில் இருந்துருக்கு, மகாபாரதத்தில் இருந்துருக்குது. இதுக்கு முன்னாடி எத்தனை யுகங்கள் பிறந்திருந்தாலும் அத்தனை யுகத்தில் பிண்ட தர்ப்பத்துக்கு மட்டும் அழிவு கிடையாது. ஏன்னா பிண்ட தர்ப்பம் என்பது எல்லாராலும் அங்கீகரிக்கப்பட்டது, எல்லா தெய்வங்களாலும் அங்கீகரிக்கப்பட்டது. இன்னைக்கு நான் இறந்தேன்னா உனக்கு வந்து உன்னோட எல்லா விதி முடிஞ்சு உன்னோட வாழ்க்கை மேலே போகும் பொழுது நீ என்னென்ன கர்மா இங்கே பண்ணியோ அதுக்கு தண்டனை எல்லாத்தையும் அனுபவித்து நீ திருப்பி மறுபிறவி பூமிக்கு வருவன் விதி. அப்போது நம்மளுக்கு யாரோ ஒரு இடத்துல எங்கள் பிண்ட தர்ப்பம் கொடுக்கும் பொழுது நம்ம ஒரு நாயாக பிறந்திருக்கலாம்,
இல்லை ஒரு செடி கொடியாக பிறந்திருக்கலாம், இல்லை உலகத்தில் எத்தனையோ ஜீவராசிகள் அப்படியே படைக்கப்பட்டது அதில் பிறந்திருக்கலாம். அப்படி பிறக்கும்போது அங்கே கொடுக்குற பிண்ட தர்ப்பணம் நம்மளை இங்கே காப்பாற்றணும்னு ஐதீகம். அதனால தான் பிண்ட தர்ப்பணத்துக்கு அவ்வளோ ஒரு முக்கியத்துவம் கண்டிப்பாக கொடுக்கும். அது கொடுக்க நம்ம எல்லாமே நல்லா இருக்கும். இப்போ நம்ம குடும்பத்துல யாராவது இறந்துட்டாங்க, அவங்களுக்கு நம்ம வருஷம் திதி கொடுக்கறது வழக்கம். அப்படி கொடுக்காம நிப்பாட்டிட்டோம் அப்படின்னா அந்த கஷ்டம் குடும்பத்துக்கு கொடுக்கும். என்ன பாதிப்பு ஏற்படும்? கஷ்டங்கள் வரும், குடும்ப விருத்தி ஆகாது, திருமண தடங்கள் வரும், திருமணம் பண்ணாலும் குழந்தை இருக்காது, குழந்தை பிறந்தாலும் சரியான முறையில் பிறக்காது, ரொம்ப ஒரு இதுவாக இருக்கும். அதே மாதிரி வந்து டைவர்ஸ் கேஸ் ஆகிடும். என்ன முழுமையான திருப்தி இருக்காது, வருமானம் நிற்காது, வருமானம் ஃபஸ்ட்டு வரவே வராது. நல்லா படிச்சிருப்பாங்க, நல்லா அவங்க கூட இருக்கிறவங்களாம் மேலே போவாங்க, ஆனால் அவங்க அப்படி நின்றுவாங்க. பிண்டம் கொடுக்காதது. ஆமாம், இந்த பிண்டத்துக்கு அத்தனை சக்தி உண்டு. அதாவது மாதா பிதா குரு தெய்வம், புரியுதா? அப்போ அந்த மாதா பிதா எல்லாமே அடங்கிடும். அம்மா அப்பாலேருந்து தான் தாத்தா பாட்டி வருவாங்க, அதுக்கு முன்னாடி அவங்க தாத்தா பாட்டி, அவங்க சொந்தக்காரவங்க, இவங்கெல்லாம் இதில் அடங்கிடுவாங்க. அப்போ இந்த பிண்ட தர்ப்பணம் கொடுக்கும்பொழுது அந்த முன்னோர்கள் அத்தனை பேரும் நம்மளை ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. அந்த ஆசீர்வாதம் இருக்கும்பொழுது நம்ம பண்ணுற பூஜா பலன் முழுமை அடையும். அதனால தான் இன்னைக்கு ராமேஸ்வரமும் காசியும் எத்தனை கோயிலுக்கு வந்தாலும் இவங்களுக்கு இணையே கிடையாது. கரெக்ட் தானே? எத்தனை கோயில் வந்தாலும் இன்னைக்கு காஷி தான் நம்பர் 1, அதுக்கப்புறம் ராமேஸ்வரம். ஸோ சவுத்தில் ராமேஸ்வரம், வடநாட்டில் காஷி, 12 ஜோதிர்லிங்கத்தில் அதுவும் இருக்குன்னா அந்த பிண்ட தர்ப்பனுக்கு உள்ள பலம் அந்த மாதிரி. இந்த பிண்ட தர்மம் சொன்னீங்க, இதனால வரக்கூடிய ஆபத்துகளையும் சொன்னீங்க. இப்போ வந்து நீங்க சொல்ற மாதிரி ஒருத்தர் வந்து நல்லா வாழ்ந்து அவருடைய 80 வயசுலயோ 90 வயசுலயோ இறந்து போறாரு, நல்லா எல்லாத்தையும் அனுபவிச்சு இறந்து போறாரு, ஆனா ஒரு அனாதப்பணமா அவர் போறாரு அப்படின்னா அவருடைய ஆத்மா என்ன ஆகும்? உங்களுக்கு இதுக்கு வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ காசியில் வந்து எவ்வளோ பேர் என்ன பண்ணுறாங்க தெரியுமா? நல்ல வயது முதிர்ந்தவங்களே என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க பேரண்ட்ஸை வந்து எடுத்து வந்து அந்த காசியில் விட்டுட்டு நிறைய அங்கே மடங்கள் இருக்குது, அங்கே ஒப்படைச்சிட்டு போயிடுறாங்க. அதுக்கு உரிய கட்டணத்தையும் கொடுத்துட்டு போயிடுறாங்க. ஏன்னா காசியில் இறந்தால் முக்தி. அதனால் வந்து அந்த இடத்துல வந்து நீ பிண்டம் கொடுக்கணும் அவசியமே கிடையாது. அந்த இடத்துல இறந்துட்டாலே முக்தி. எப்படி திருவாரூரில் பிறந்தால் முக்தி, காஞ்சியில் வாழ்ந்தால் முக்தி, காசியில் இறந்தால் முக்தி. இதுதான் வந்து இயற்கையில் தெய்வங்கள் நம்மளுக்கு கொடுத்த விதி. அதே மாதிரி இப்போ நீ சொல்கிற மாதிரி எங்கேயோ ஒரு இடத்துல அப்படி இறந்துடுறாங்க வச்சுங்களேன், எங்கேயோ ஒரு இடத்துல கடைசி அந்த சமம் எங்கே போவோம்? எப்படி இருந்தாலும் மயானத்துக்கு தான் போவோம். எங்கே போவோம்? மயானத்துக்கு தான் போவோம். எப்படி இருந்தாலும் ரோட்டில் எரிக்க மாட்டாங்க. கரெக்ட் தானே? கரெக்ட். சுடுகாட்டில் போவாங்க. அப்போ மயானத்தில் யார் உட்காந்துருக்கிறா? ஆதி ஜெகன்மாதா உட்காந்துருக்கிறா, அந்த மகாசக்தி, அந்த மகா மாயை உட்காந்துருக்கா, பத்ரகாளி உட்காந்துருக்கா, கூட யார் துணையாகிற கால பைரவர் உட்காந்துருக்காரு, பரமேஸ்வரன் உட்காந்துருக்கு. அப்போ அந்த ஜென்ம ஜாதகத்தில் அந்த சிசு பிறந்து இப்படி இறந்து அந்த அந்த உள்ள வரும்போது அந்த ஆத்மாக்கும் இவங்க அனுகிரகம் பண்ணுவாங்க. கடவுளே அனுகிரகம் பண்ணிடும். அந்த மாதிரி தான் எத்தனையோ விஷயங்கள் நடந்திருக்கு நம்மளோட இதிகாசத்தில், புராணங்களை அந்த மாதிரி சொல்லியிருக்காங்களே, புரியுதவங்க? அதனால அனாதை என்பதற்கு பேதமே பேச்சுமே கிடையாது. உலகத்தில் அத்தனை பிறவையுமே அவளோட இச்சை இல்லாமல் எதுவுமே பிறக்காது, அத்தனை இறப்புமே அவளோட இச்சை இல்லாமல் இறக்கவும் இறக்காது. புரியுது மேம். இப்போ வந்து இந்த ஒருத்தங்க இறந்துறாங்க அப்படின்னா அதில் வந்து அவங்களுடைய உருவத்தை வந்து வீட்டில் பூஜை அறையில் வச்சு வழிபடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நிறைய கருத்துக்கள் உண்டு. சில பேர் வழிபடுவாங்க, சில பேர் வழிபட மாட்டாங்க. அதை பற்றி உங்களோட அபிப்பிராயம்? நான் இப்போ சமீபத்தில் ஒரு விஷயம் நிறைய பார்க்குறேன். நிறைய பேர் வந்து இறந்தவங்களை வந்து இந்த சிலைகளை வச்சு வீட்டில் வந்து வச்சுக்கிறாங்க. அது மாதிரிலாம் பண்ணது பெருசு கிடையாது. இறந்தவங்கள வைக்கிறது பெருசு தான். ஆனால் அவங்களுக்கு அந்த திதி தர்ப்பணம் வரும்பொழுது அதை அவங்க கடைப்பிடிக்கணும். இல்லைன்னா நம்மளுக்கு ரொம்ப கஷ்டம் கொடுத்துரும். அந்த டைம் வரும்பொழுது அவங்க அதை ஃபாலோ பண்ணணும். இப்போ சும்மா இந்த வருஷம் பண்ணிவிட்டு அடுத்த வருஷம் அப்படியே அந்த சிலை பாட்டு அப்படியே ஒரு பூ கூட போடாமல் ஒரு விலை கூட அது அவ்வளோதான். ஒரு நம்மளோட நம்மளோட புராணங்களையும் சரி, நம்மளோட கலாச்சாரத்தில் ஒரு சின்ன சுவாமிக்கும் சரி, இதை எந்த ஒரு சின்ன கல் இருந்தால் கூட ஒரு சந்தனம் ஒரு குங்குமம் வச்சா அதுக்கு உயிர் வரும்னு சொல்லுவாங்க. புரியுது. அப்படி இருக்கும் பொழுது ஒரு திருவுருவம் அவங்க வாழ்ந்து அவங்க மறைந்து அவங்களால வம்சத்தில் இருக்கிறவங்க நம்ம வந்து ஆசைக்காக வந்து பெருமைக்காக இன்னைக்கு எல்லாம் பண்ணது இது நல்லது கிடையாதுன்னு நான் சொல்வேன். அதுக்கு ஒரு ஃபோட்டோ வச்சு அவங்கள மனசார ஒரு பூ போட்டு அவங்களுக்கு ஒரு விளக்கேற்றி அவங்களுக்கு பிடிச்சது சாப்பாடு ஏதாவது வீட்டில் செய்துச்சும் ஒரு கிண்ணத்தில் வச்சு ஒரு கையெடுத்து கும்பிடுறது போதும். அதே மாதிரி அவங்க இறந்த திதி இருக்கும்ல, அதை ஒரு வருஷத்துலையோ இல்லை மாதத்துலையோ அவங்களுக்கு அது பண்ண மெயினாக அமாவாசை பண்ணி தான் ஆகணும். அமாவாசை அவங்க பிடிச்சது சாப்பாடு வச்சு கற்பனை கொடுக்கலாம். இல்லை அமாவாசையில் சென்னையில் இருக்கிறவங்க கபாலீஸ்வரர் கோயில் பின்ன தர்ப்பணம் கொடுக்கலாம். அதே மாதிரி வந்து வருஷ தீதி வரும்போது ராமேஸ்வரம் காசிக்கு பின்ன கொடுக்கும்போது அந்த ஆத்மா முழுமை அடையும். அதை தவிர்த்து நம்ம வீட்டுக்குள்ளே 4 செவரில் என்ன பண்ணாலும் அது முழுமை அடையாது. 100% இதான் முழுமையே அடையாது. அவங்கள முறையாக ஒரு இடத்துல போய் பண்ணிவிட்டு அதை கடல்லையோ இல்லை ஓடுற நதியிலையோ இல்லை கங்கையிலையோ குளத்துலையோ
குட்டையிலே சேர்க்கும் பொழுது தான் அது முழுமையடையும். ஆனா இந்த வீட்ல இந்த மாதிரி போட்டோ வச்சு கும்பிடுறதுனால எந்த பாதிப்பும் வீட்டுக்கு கிடையாது கிடையாது. உருவம் வைக்க தேவையில்லை, ஃபோட்டோஸ் வச்சு வழிபாடு பண்ணலாம், தப்பு கிடையாது. அதாவது நம்மளுக்கு முன்னோர் இருந்தவங்கல்ல, ஸோ அதனால நம்ம கஷ்டத்தை சொல்லலாம். இப்போ அப்பா அம்மா செத்து போயிட்டாங்கன்னா நம்ம அவங்க முன்னாடி போய் நின்று கண் கலங்கலாம், அது ஒரு உரிமை. ஏன்னா உன்னால நான் ஜனனிச்சிருக்கிறேன், புரியுதா அவங்களுக்கு? அந்த ஆத்மாவுக்கு சக்தி இருந்தால் கண்டிப்பாக நம்ம காப்பாற்றும். அது அந்த ஆத்மா நம்மளுக்காக தெய்வத்துக்கிட்ட பிரார்த்தனை பண்ணணும். அந்த ஆத்மாவுக்கு பின்னத்தரம் எல்லாம் கரெக்டாக கூட அதுக்கு பலம் கொடுக்கும். இவ்வளோ தான், சிம்பிள். எது நம்ம பண்ணாலும் கரெக்டாக. இப்போது ஒரு மேக்ஸ் கூட நம்ம கரெக்டாக அந்த சம்மை வந்து நம்ம சரி பண்ணால் தான் அதுக்கு ரிசல்ட் வரும். அந்த சம்மில் கொஞ்சம் சொதப்பிச்சுன்னா என்ன ஆகும்? ரிசல்ட் வராது. இவ்வளோ தான். இதுதான் மாந்திரிகத்தோடு. இந்த மாந்திரிகத்தில் எல்லாமே அடங்கிடும். ஆத்மாக்கள் அடங்கிடுவாங்க, தெய்வத்தோட வழிபாடு அடங்கிடும், மாந்திரிக சக்தி அடங்கிடும், பலி அடங்கிடும், ஓமங்கள் அடங்கிடும், எல்லா விதமான துர்த தேவதைகள் அடங்கிடுவாங்க. ஆனால் அதை கரெக்டாக நம்ம முறைப்படி செஞ்சால் நம்மளுக்கு ரிசல்ட். இல்லைன்னா அதுலேயே மாட்டிக்கின்னு அதுலேயே சுழற்சியாக நம்மளை கீழே இழுத்துரும். புரியுது மேம். அதே மாதிரி இப்போ வந்து வீடுகள் பற்றி பேசும்போது வீட்டுக்கு தீட்டு அப்படிங்கிற வார்த்தையை நம்ம நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்போம். முட்டு கட்டி உட்காரக்கூடாது, அப்பாவுக்கு வந்து ஆகாது, கையை இப்படி சாப்பிடும் போது இப்படி வைக்கக்கூடாது, ஆகாது. அதே மாதிரி வந்து தண்ணியில எழுதக்கூடாது, மண்ணுல எழுதக்கூடாது. அதே மாதிரி 6 மணி 12 மணி ஆகிடுச்சுன்னா பொண்ணுங்க வந்து பூ வச்சுக்க கூடாது, பூ வச்சுட்டு வெளியில போகக்கூடாது. இந்த மாதிரி நிறைய வீட்டுக்கு ஆகாத விஷயங்கள்னு சொல்லப்படுதுல, இதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? சரி, இன்னைக்கு நம்ம எல்லாமே படிச்சிருக்கிறோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து சப்பளங்கள் போட்டு தான் உட்காந்து சாப்பிட்றோம். இன்னைக்கு எத்தனை பேர் சப்பளங்கள் போட்டு சாப்பிட்றோம்? ஒரு ஹோட்டல் போகிறோம், அப்படியே சாப்பிட்றோம், கையில ஃபர்ஸ்ட் சாப்பிட்றோம், ஸ்பூனில் சாப்பிட்றோம், ஃபோக்கில் சாப்பிட்றோம். ஸோ அதெல்லாம் எல்லாமே மாறிடுச்சு. ஸோ அந்த இதெல்லாம் நம்ம வந்து ஏற்றுக்க முடியாது. பட் ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி மதியானம் 12 மணிக்கு வெளியே போகிறதோ, இல்லை நைட்டு 12 மணிக்கு மல்லிகைப்பூ வச்சு போகிறதோ, அது இடத்தோட சூழல்னு ஒன்று இருக்கும். இப்போ இந்த முக்குடு சந்தி சொல்லுவாங்கள்ல, அந்த முக்குடு சந்தில் வந்து அந்த இடத்துல வந்து ஏதாவது கழிப்படுத்தி யாராவது போட்டிருப்பாங்க, இல்லை யாருக்காவது ஏதாவது சேவனை செஞ்சுட்டோ இதை கிளியர் பண்ணிட்டோ அதை அந்த இடத்த போடும்போது, அப்போ அந்த மாதிரி டைமில் நம்ம அந்த கழிப்பை மிதிக்கும் போதோ, இல்லை வயசு பொண்ணுங்க வந்து தூரமாக சொல்லும், இல்லை வந்து ஏதாவது ஒரு நிறமாச கர்ப்பிணியோ அந்த பக்கம் போது, அது அவங்களுக்கு அந்த பேட் வைப்ரேஷன், அந்த நெகட்டிவ் இதை அவங்களுக்கு தொடும்போது அவங்களுக்கு அந்த தாங்குற சக்தி இருக்காது. அப்போ என்ன ஆகும்னா அவங்களுக்கு கொலாப்ஸ் ஆகிடுவாங்க. இவ்வளோ தான், சிம்பிள். ரொம்ப பெரிய விஷயம். அப்போ கொலாப்ஸ் ஆகும்போது என்னென்னா, நார்மலாக இருந்த அந்த பெண்களும் கொலாப்ஸ் ஆன பிறகு அவங்களுக்கு பேய் பிடிக்க ஆரம்பிக்கும், திடீர்னு கத்துவாங்க, அலறுவாங்க, அவங்க பக்கத்தில் யாரும் நிற்கிற மாதிரி சரியாக சாட மாட்டாங்க, அப்படியே உடம்பு உருகி போயிடும், என்னென்ன சிம்டம்ஸ்லாம் காட்ட ஆரம்பிக்கும். அப்போ அந்த சிம்டம்ஸ்லாம் எப்படி சரி பண்ணி, இந்த மாதிரி மாந்திரிகப்போ எங்கள் மாதிரி ஆளுகிட்ட வரும்போது நாங்கள் அதை சரி பண்ணி அவங்களுக்கு உரிய தேவதைகளை பாதுகாப்பாக வைப்போம். அதுதான் காளி. புரியுது அவங்களுக்கு? ஒரு பாதுகாப்பு தான் அந்த அம்மா. அதனால் அந்த மாதிரி ஒரு விஸ்வரூபம் எடுக்கும் பொழுது இதெல்லாம் அம்மா சம்ஹாரம் பண்ணிடுவாள். அப்போ நாளைக்கு அந்த பொண்ணு அங்கே போகும் பொழுது கிட்ட எதுவும் நெருங்காது. ஏன்னா இவளோட அந்த ஆற்றல் அந்த பொண்ணுக்கு இருக்கும். ஆனால் அந்த 12 மணிக்கு மேலே போகிறது வந்து ஆபத்து அப்படின்னு. ஆபத்துன்னு சொல்லலை, இடம் ஏவல் பொருள் அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம போகக்கூடாது சொல்கிறேன் நான். புரியுது. அவங்க எல்லா இடத்துல அதே மாதிரியும் கிடையாது. சில இடங்களில் சில விஷயங்கள் இருக்கும், அந்த மாதிரி இடத்த கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும்னு சொல்ல வரேன். இப்போ மாந்திரிகம் சார்ந்து எந்த ஒரு விஷயம் பண்ணாலுமே முச்சந்தை ஏன் வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க? ஆக்சுவலி வந்து என்ன கேட்டால் அது மிக தவறு. சரி, எந்த ஒரு பிரயோகத்தையும் அழிச்சிடணும். அந்த பிரயோகத்தை இன்னொருத்தவங்க கிட்ட மாட்டிக்கணும்னு சொல்லிட்டு அது விட்டுடுவாங்க. அதை புரியுதா உங்களுக்கு? அது என்ன பண்ணுன்னா இங்கேருந்து இன்னொருத்தங்க போயிடுமே தவிர அது கிளியர் ஆகாது. சரி, அந்த காலத்தில் வந்து ஏன் வந்து இப்போ ஒரு ஊரில் வந்து ஒரு மாந்திரிகவாதி இருக்காங்க, ஒரு பேய் ஓட்டவங்க இருக்கிறாங்க, அவங்க ஏன் அந்த முச்சந்தியில் வந்து வைக்கிறாங்கன்னா, அந்த முச்சந்தி வந்து எப்படி இருந்தாலும் ஆள் நடமாட்டம் இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா 3 ரோடோட கனெக்ஷன். அப்போ என்ன ஆகுனா அந்த ஊரில் அவன் ஒருத்தன் தான் இருந்திருப்பான். அப்போ அவன் என்ன பண்ணுவான், இந்த இடத்துல இங்கேருந்து கிளியர் பண்ணிட்டு இங்கே போட்டான் வச்சிங்களேன், இன்னொருத்தன் எவனா போய் மாட்டிக்குவான். அப்போ அவன் என்ன பண்ணுவான், ஸ்ட்ரெயிட்டாக அவங்ககிட்ட போவான், இந்த மாதிரி இங்கே ஆயிடுச்சு. ஸோ அந்த ஒரு இதுக்காக தான் அப்படி வச்சுக்காங்க. பட் ஆனால் அந்த மாதிரி வைக்கக்கூடாது. சரி, ஒரு மாந்திரிகம் பண்ணிட்டு அது வந்து 2 விஷயத்தை தான் நம்ம வந்து சரி பண்ணுவோம். ஒன்று அக்னிக்கு மட்டும்தான் பஸ்மமாக்குற சக்தி உண்டு. அக்னிக்கு மீறின சக்தி 14 குணங்களே கிடையாது. அதனால தான் கோவிலில் தீபம் ஏற்றுறோம். சரி, தீபம் வந்து சின்ன விஷயம் தான், ஆனால் அதோட பலன் அதிபயங்கரம். அந்த தீபத்துலேருந்து ஹோமகுண்டம் வரைக்கும் போகுது. கரெக்டாக தீபத்துக்கு அப்புறம் என்ன பண்ணுறோம், கற்பூரம் ஏற்றுறோம். கற்பூரம் ஏற்றுனதுக்கு அப்புறம் என்ன பண்ணுறோம், சின்னதாக விநாயகர் ஹோமம் பண்ணுறோம். அதுக்கப்புறமா அப்படியே வளர்ந்து வந்து சண்டியோகம் பண்ணி மாந்திரிக தாந்திரிக அகோரிகள் வரைக்கும் ஹோமம் தான் பண்ணுறாங்க. கரெக்டாக. ஸோ ஓமத்துக்குள்ள பலமே வேறு. அந்த ஓமத்தோட பலம் என்னென்னா இருக்கிற இடத்த சுத்தப்படுத்தும், சுற்றி இருக்கிற இடத்தையும் சுத்தப்படுத்தும். புது வீடு கட்டினாலும் சுற்றி இருக்கிற இடத்தையும் சுத்தப்படுத்தும். அங்கே இருக்கிற அசுத்தத்தை அதை கிளியர் பண்ணும். அது கிளியர் பண்ண முடியலன்னா அந்த இடம் வந்து சுபிட்சமாயிடும். நல்ல ஒரு விளைவுகள் அங்கே கொண்டு வரும், நல்ல ஒரு வைப்ரேஷன் பண்ணுவோம், அக்க பக்கத்தில் நல்லா செழிப்பாக இருப்பாங்க. இப்படி தான் பண்ணணுமே தவிர. அப்போ அந்த அக்னியில் இப்போ நாங்கள் வந்து பண்ணுறோன்னா மாந்திரிகத்தில் பண்ணும்போது என்ன விதமான நெகட்டிவ் இதை அதை எடுத்து அதில் போட்டு பஸ்மமாக்கி அதுக்கு பலிகளை விட்டு ரத்தத்தை நைவேத்தியம் பண்ணி சாம்பல் ஆக்கிடுவோம். அப்போ அம்மா முன்னாடி பண்ணும்போது எல்லாமே அவள் முழுங்கிடுவாள். புரியுதா?
அதே மாதிரி சப்போஸ் வேற யாராவது பண்ணுறோன்னு வச்சுங்க, அதை எடுத்துட்டு போட்டு கங்கையில் சேர்த்திடணும். அதாவது ஓடுற கடல்லையோ இல்லை கங்கையில சேரும்போது கங்கைக்கு அந்த புனித தன்மை உண்டு. எதாக இருந்தாலும் ரிசீவ் பண்ணுற தன்மை. அதனால தான் நம்ம பிண்ட தர்ப்பணம் கூட கங்கையிலையோ இதுலையோ அங்கே போய் போடணும். இப்போ இதை காசியில் என்ன பண்ணாங்க, கங்காதேவி கிட்ட போடுவாங்க. ராமேஸ்வரத்தில் என்ன பண்ணாங்க, கடலில் சேர்க்கணும். அது கடலில் ஒரு வாட்டி உள்ளே போயிடுச்சுன்னா திருப்பி அதை வர வைக்காது. ஸோ இது ரெண்டுத்துக்கு மட்டும்தான் மாந்திரீகத்தில் சக்தி, பலம். இது ரெண்டுமே தவிர்த்து வேற எந்த இடத்துல பண்ணாலும் வேஸ்ட் தான் நான் சொல்லுவேன். அது உங்களை ஏமாத்துறாங்க, நீங்க காசு கொடுக்குறது வேஸ்ட். புரியுதா உங்களுக்கு? இது 2 இடத்துல எங்க பண்ணாதான் உங்களுக்கு பலம். இப்போ நம்ம கோயில் பார்த்தீங்கன்னா, நம்ம கோயிலுக்கு எதிரிலே கடல், கடலுக்கு எதிரில் தான் அம்பிகை உட்காந்துருப்பா. நம்ம அம்மா முன்னாடி தான் அவ்வளோ பெரிய யாக குண்டமே நம்ம வந்து பண்ணுவோம். அங்கே தான் பலி எல்லாமே நடக்கும். ஸோ அதனால என்ன ஆகும், ரிசீவ் தன்மை அதிகமாக இருக்கும். ஸோ நார்மலாகவே கடலுக்கு முன்னாடி எந்த தேவிகள் இருந்தாலும் அதோட சக்தி பன்மடங்கு அதிகரிக்கும். நார்மலாக ஊருக்குள்ளே ஒரு சாமியை நம்ம வழிபாடு பண்ணதுக்கும் கடல் இதை பண்ணுங்க 10 மடங்கு சக்தி அதிகமாக இருக்கும். புரியுதா? அதுவும் உக்ரமான தெய்வத்துக்கு சொல்லவே தேவையில்லை. இவ்வளோதான். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு கணக்கு தான். ஒரு 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 அதை சொன்னல, ஒரு மேக்ஸ் வந்து கரெக்டாக போடுறதா அந்த சம் வந்து கிளியர் ஆகும். இல்லைனா அதுலேயே நம்ம உட்காந்து சுற்றி நிற்க வேண்டியதுதான். அடுத்தவங்களுக்கு ஏவு விடுறதோட நம்ம அந்த நெருப்பு இல்லைன்னா கடலை போய் கொண்டு போய் சேர்த்துடணும். புரியுதா உங்களுக்கு? இதுதான் முறைப்படி ஒரு விஷயத்தை கிளியர் பண்ணா இப்படி தான் பண்ணுவாங்க. அதை தவிர்த்து இன்னொருத்துல போட்டோன்னா அது இன்னொருத்துக்கு போவோம், இவங்க அங்கே போய் சரி பண்ணுவாங்க. அப்படி தலைவலி கொடுத்துருந்தா இருக்கும். புரியுது மேம். ரொம்ப நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி. நல்லது.